Bonjour les amis, வணக்கம் நண்பர்களே. Aujourd'hui on va préparer une sauce crabe au tamarin. இன்னைக்கு நண்டு குழம்பு செய்ய போறோம். புளி குழம்பு. Je vais prendre un peu de fruits de tamarin, கொஞ்சம் புளி எடுத்து வச்சிருக்கேன். J'ai aussi pris un oignon, ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சிருக்கேன். On aura besoin de 3 tomates. இதுக்கு 3 தக்காளி தேவை. Ici mes tomates ont été broyées et congelées, donc j'ai mis 3 portions. இந்த தக்காளி எல்லாம் அரைச்சி ஃப்ரீசரில் வைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் 3 கட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் 200 ml lait de coco, 200 ml தேங்காய் பால், 2 cuillères à soupe de coco râpé, 2 tablespoons தேங்காய் துருவல், 1 cuillère à soupe de sel fin, 1 tablespoon உப்பு, 1 tablespoon குட்டு மிளகாய் தூள், 1 cuillère à soupe de mélange d'épices, piment, coriandre, curcuma, demi-cuillère à soupe de cumin moulu, 1 tablespoon natsirgatoul. Pour faire cette sauce, l'élément principal c'est le tourteau. Ici j'ai pris 800 g de pince de tourteau déjà cuite. இந்த நண்டு குழம்பு வைக்க இங்கே பெரிய பெரிய நண்டு விற்கும், நல்லா சதையாக இருக்கும், துர்த்தோன்னு பேர். அது எனக்கு கிடைக்கல, ஆனால் அதோட கொடுக்கு கிடச்சிது. அது ஏற்கனவே வெந்த கொடுக்கு தான், அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 800 g அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். J'ai sorti de mon congélateur un peu de feuilles de curry. கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தாளிப்பு வடகம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வடகம் எப்படி நான் ஃப்ரான்ஸில் செய்கிறேன்னு தெரியணுன்னா நான் அடுத்து ஒரு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். 1 cuillère à soupe de vadagam. Le vadagam est un condiment à base d'oignons, d'ail, de feuilles de curry, etc. Séché au soleil plusieurs jours, puis conservé plusieurs mois. Dans une prochaine vidéo, je vous montrerai les étapes à suivre pour faire ce condiment qui ne nécessite pas de cuisson. J'ai pris 1,25 litre d'eau pour faire le jus de tamarin. இங்கே 1,4 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் தான் நான் புளி சாறு எடுக்க போகிறேன். Si vous voulez savoir en détail comment on prépare ce jus avec le fruit de tamarin, allez voir mon chat. உங்களுக்கு புளி எப்படி கரைக்கணும், அதுலேருந்து எப்படி சாறு எடுக்கணும்னு தெரியலன்னா நான் ஏற்கனவே யூடியூப்பில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறேன், அதை போய் பார்த்து அதே மாதிரி செய்யுங்க, ரொம்ப ஈஸி தான். Une fois le jus préparé, on va le conserver et on va commencer à faire la sauce. இப்போது இந்த புளிசாறு எடுத்ததுக்கப்புறம் இதை தனித்து ஒரு இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம சோஸை செய்ய போகலாம். On va couper l'oignon en tout petits bouts, puis on va le réserver. வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாரமாக வச்சுருங்க. Pour cette préparation, je vais utiliser 5 cuillères à soupe d'huile de colza. Voilà, j'allume le feu, je dépose une grande casserole dessus. இந்த சாப்பாட்டை செய்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை தூக்கி வச்சுருக்கிறேன். Je vais venir verser de l'huile dedans, comme je vous ai dit, 5 cuillères à soupe d'huile de colza. இதில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. Une fois que l'huile a légèrement chauffé, je vais venir mettre le condiment dont je vous ai parlé qui s'appelle le vadagam. L'huile ne doit pas être trop chaude, sinon ce vadagam va griller et ça va donner de l'amertume à la sauce. Si vous mettez lorsque l'huile est légèrement chaude, ça va juste crépiter un peu et ça va donner beaucoup de saveur à cette sauce crabe. Et avec ce vadagam, je vais aussi rajouter les feuilles de curry. எண்ணெய் லேசாக காய்ஞ்சதுக்கப்புறம் அந்த வடகத்தையும் கருவேப்பிலை இலையும் அதில் போட்டுடுங்க. எண்ணெயை நல்லா புகை வர அளவுக்கு காய வச்சுட்டு வடகத்தை போடாதீங்க. அந்த மாதிரி போடும் போது வடகம் அப்படியே தீஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் குழம்பு செய்யும் போது கசப்பு தன்மை கொடுத்துரும். அதனால் எண்ணெய் அளவான சூட்டில் இருக்கும் போதே நீங்கள் போட்டு கூட கருவேப்பிலையும் போட்டு கருகாமல் அதை செய்யுங்க. அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும் நம்ம செய்கிற குழம்பு. இப்போ அது கூடயே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் போட்டுடுறேன். Je rajoute l'oignon que je viens de couper. Avec ma spatule, je vais faire revenir l'ensemble un petit moment, puis je vais rajouter du sel. இது எல்லாத்தையும் கரண்டியால் நல்லா கிளறி விடுங்க. ஒரு அளவுக்கு சிவந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். Maintenant, on rajoute le sel et on mélange.
இப்போது உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. remélange மீண்டும் ஒரு முறை கலந்து விடுங்க. Maintenant je rajoute les portions de tomates qui sont en pleine décongélation. இப்போ தக்காளியை போடணும். தக்காளியை பாருங்கள் அதுக்குள்ளே கரைஞ்சிடுத்து. இப்போ போட்டு ஒரு கலர்னா ஃபுல்லாகவே கரைஞ்சிடும். Il ne faut pas arrêter de remuer la spatule de temps en temps, sinon le fond risque de se coller. Et une fois que l'huile se sépare des ingrédients, dans ce cas-là, ce sera parfait. இந்த கரண்டியால் அப்பப்போ கலருங்க, அப்படியே விட்டுடாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதுவும் இந்த பாத்திரத்தில் செய்கிறோம். நீங்கள் நான்ஸ்டிக்கில் செஞ்சோன்னா பயம் கிடையாது. ஆனால் அப்பப்போ கலர்னா தான் நல்லா செவந்து வரும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சிடும். இந்த தக்காளி வெங்காயம் வந்து எண்ணெய் பிரிஞ்சிடும். எண்ணெய் தனியாக தெரியும். அப்போ நல்லா செவந்துடுதுன்னு அர்த்தம். நம்ம அதுக்கப்புறம் தொடர்ந்து செய்வோம். Je rajoute à présent le piment moulu. இப்போது நச்சீரகத்தூள் போடுறேன். Voilà, prochainement je vais rajouter le mélange épices, piment, coriandre, curcuma. Vous pourrez acheter ce mélange d'épices dans les épiceries indiennes. Il sera beaucoup plus doux que le piment fort moulu et on l'utilise majoritairement lorsqu'on prépare des sauces à base de tamarin. Je travaille sur feu doux. நான் சிறுதீயில் தான் வேலை செய்கிறேன். Je vais mettre à présent le mélange d'épices. இப்போது குழம்பு தூள் அதில் போட்டுடுறேன். Je vais faire revenir rapidement pour que tout se marie ensemble. கரண்டியால் நல்லா கலந்துருங்க. அப்போ தான் வெங்காய தக்காளி மேலே அந்த தூளெல்லாம் ஏறிடும். Je verse le jus de tamarin. இப்போது புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை அதில் கொட்டிடுங்க. Cette sauce restera bien foncée vu que le jus de tamarin est bien noir. இந்த குழம்பு கருப்பாக தான் இருக்கும், ஏன்னா புளியோட கலரை அது எடுத்துருக்கு. On va couvrir et on va laisser tranquillement mijoter. இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விடுங்க. Ici, je suis en train de briser légèrement les pinces cuites avec un pilon. Faire très attention, il ne faut pas frapper fort, sinon vous allez casser entièrement la carapace. Et lorsque vous plongerez ces pinces dans la sauce, vous retrouverez avec des débris de carapace qui vont gâcher la sauce. Cette façon de faire, je le tiens de ma belle-mère pour faciliter le décortiquage et éviter aux petits et grands de galérer à décortiquer à table. இப்போது இந்த நண்டு ஓடை வந்து நான் லேசாக தட்டுறேன். அது உடையிற அளவு கொண்டு தட்டினா போதும். அப்புறம் அப்படியே நீங்கள் வச்சிடணும், அந்த ஷேப்லேயே நீங்கள் வச்சுருங்க. ஃபுல்லாக உடச்சி எடுக்கக்கூடாது சதையை. இது இப்படியே வச்சுட்ட பிறகு நம்ம சாப்பிடும் போது கையில் எடுக்க சுழுவாக இருக்கும். அப்போ நம்ம உடச்சி சாப்பிட தேவையில்ல, சோறெல்லாம் ஆறி போகாது, நம்ம அழகாக எடுத்து சாப்பிட்டுடலாம். அதுக்காக தான் அப்படி செய்கிறது. நம்ம ஊரில் இருக்கிற நண்டுலாம் பார்த்திங்கன்னா நம்ம பல்லாலே கடிச்சு எடுத்தோம்னா இந்த ஊர் நண்டு அந்த மாதிரி எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம முதலே உடைக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் சாப்பிடும் போது உடைக்கணும். ஆனால் அது உள்ளார குழம்பெல்லாம் ஏறிடும், எங்கே பார்த்தாலும் திரிக்கும். அதோடு இப்படியே செஞ்சுட்டு நம்ம சாப்பிடும் போது சுழுவாக கையாலே நம்ம ஓடு எடுத்து போட்டுட்டு உள்ளார இருக்கிற சதை அவ்வளோ சதை இருக்கும், அதை நீங்கள் அழகாக சாப்பிட்டுடலாம். இந்த டெக்னிக்கை எனக்கு எங்கள் மாமியார் தான் சொல்லி கொடுத்தாங்க. அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்களேன். La sauce tamarin bout vigoureusement. On va le laisser bouillir ainsi 10 minutes au feu vif, puis on va déposer les pinces dedans. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த நண்டு கொடுக்கெல்லாம் அதில் போட்டுடுங்க. Avant de mettre les pinces, je vérifie l'assaisonnement. அந்த நண்டெல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. Peu importe qu'il soit cuit ou cru, les crabes en général nécessitent pas de cuisson longue telle que la viande. நீங்கள் ஃப்ரெஷ் நண்டு எடுத்து செஞ்சாலும் சரி, இந்த மாதிரி வெந்த நண்டில் செஞ்சாலும் சரி, இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதனால நம்ம கடைசியாக தான் நண்டை போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இது கறி மாதிரி ரொம்ப நேரம் வேக்காடு கொடுக்கக்கூடாது. Pour finaliser cette sauce, je vais verser le lait de coco. இப்போது முடிய போகுது இந்த நண்டு குழம்பு. அதில் வந்து தேங்காய் கட்டியாக அரைக்கப்பட்ட தேங்காய் பாலை கொட்டிடுறேன். இதுக்கு வந்து நம்ம தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பால் எடுத்து போடணுன்னு அப்படியே அரைச்சி நீங்கள் அப்படியே கட்டியாக போட்டிங்கன்னா நல்லா குழம்பு கட்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றிட்டு, இங்கே ஏற்கனவே தேங்காய் துருவல் அது நம்ம அரைச்சாலும் ஒன்று தான், அது ரொம்ப சாஃப்டாக சின்னூண்டாக இருக்கும். அதை நான் போட்டுடுவேன். அது கொஞ்சம் கட்டித்தன்மை கொடுத்துரும். அதுக்காக நான் அதை போடுறேன். இல்லைனா நீங்கள் தேங்காய் அரைச்சி போடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும்.
au pays, lorsque ma maman elle préparait cette sauce, je me rappelle très bien qu'elle ajoutait une belle quantité de coco frais broyé et jamais de lait de coco. Moi aussi, pour les sauces que j'ai fait avant, j'ai fait de la même manière que ma maman. Mais bon, vu que mon broyeur a rendu l'âme, j'ai plus de broyeur. C'est pourquoi j'ai mis le lait de coco et je vais rajouter du coco râpé. Le résultat était similaire, mais si chez vous, vous avez un bon broyeur, alors n'hésitez pas, faites comme ma maman, ce sera super bon. Je rajoute le coco râpé, ça va épaissir la sauce. இங்கே பேக்கெட்டில் காஞ்ச தேங்காய் துருவல் விற்கும், அதுதான் நான் இப்போ போட்டேன். இது வந்து குழம்பை கொஞ்சம் கெட்டியாக்கிடும். அதே நேரத்தில் நம்ம தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் மாதிரி இந்த கொதிக்கிற குழம்புல போடவும் அந்த பதத்துக்கு வந்துடும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். Voilà les amis, cette sauce crabe elle est prête. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த நண்டு குழம்பு ரெடி ஆகிடுது. Cette sauce, je l'ai préparée exceptionnellement pour ma maman parce qu'elle adore cette sauce et puis ça sera une bonne surprise pour elle. இந்த நண்டு குழம்பை முழுக்க எங்கள் அம்மாக்காக தான் நான் செஞ்சேன். இதில் கொஞ்சம் எடுத்துன்னு போய் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுக்க போகிறேன். அவங்களுக்கு நண்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும். உங்கள் அம்மாவுக்கும் நண்டு குழம்பு பிடிச்சா நீங்களும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. Cette sauce se mange avec du riz. இந்த குழம்பை வந்து சோறு போட்டு அது மேலே அந்த குழம்பை ஊற்றி நண்டு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். Voilà les amis, c'est tout pour aujourd'hui. Merci d'avoir vu cette vidéo jusqu'à la fin. Et si vous voulez m'encourager, mettez un like. Si vous regardez mes vidéos sans vous abonner, c'est pas grave, ça arrive les oublis. Allez-y, abonnez-vous dès maintenant. Et pour les personnes qui sont déjà abonnées, je vous remercie du fond du cœur. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது தப்பு கிடையாது, மறந்துருப்பீங்க. இப்போ போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, இன்னும் டைம் இருக்குது, போய் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து என் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.